இங்க நிக்கிறதும் சிவாக்கு உதவுறதும் உங்களுக்கு வேதனையா இருந்தா நீங்க போங்கப்பா. ஆனா நான் வரல. சொன்னா கேளு. இங்கே இருந்து சிவாவுக்கு ஒரு ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே வருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் வந்தது. யாருக்கும் பிளட் தேவைப்படுது. அமுதா, நான் உங்கள தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. என்னாச்சு? இல்ல, ஒருத்தருக்கு O பாசிட்டிவ் பிளட் தேவைப்பட்டது. அது விஷயமா ஃபோன் பண்ணிருப்பாங்க. உள்ள வாங்க. அப்பா நீங்க எங்க இருங்க. சரிம்மா. மித்ரா, எனக்கு இருந்த பதட்டத்துல நான் சிவா வீட்டுக்கு தகவல் சொல்ல மறந்தே போயிட்டேன். நீ நேரா போய் அவங்க வீட்டுல சொல்லிடு. பெரிய காயம் சொல்லாத, சின்ன அடின்னு சொல்லு. அவங்கள உடனே கூட்டிட்டு வந்துரு. ரஞ்சனி, அவங்க வீட்டுல இருந்து ஆள் வந்து நீ கிளம்பி வீட்டுக்கு போ. சாரிப்பா, உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்ல. என்னாச்சு? பிளட் கடிச்சிருச்சா? பதட்டப்படாம உட்காருங்க, இதோ நர்ஸ் வந்துடுவாங்க. என்னம்மா, என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். ஆமா, நீ எதுக்குமா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க? உடம்பு சரியா? எனக்கு ஒண்ணும் இல்ல சார். எனக்கு தெரிஞ்சவருக்கு ஆபரேஷன் O பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது. அதுக்காக நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்ப எங்களுக்கு ஃபோன் பண்ண நீதானா? என் பொண்ணு பிளட் கொடுக்க உள்ள போயிருக்காமா? உங்க பொண்ணு தான் அமுதாவா? ஆமா. எங்க இருக்காங்க? பிளட் கொடுக்க போயிட்டாங்களா? ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்லிட்டு? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம பிளட் யூஸ் ஆகுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். சார், உங்க பொண்ணுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. சரி, அவ பிளட் கொடுத்துட்டு வெளியே வரட்டும், நன்றி சொல்லு. சரிங்க சார். சொல்லு மித்ரா. வந்துட்டு இருக்காங்களா? நான் இதை உடனே வரேன். ஒரு நிமிஷம் சார். அப்புறம் அமுதா, ஒருத்த உன்னை சுத்தி சுத்தி வந்தான்னு சொன்னியே, என்னாச்சு? அவர் வேலை பார்க்குற கம்பெனில என்னை சேர சொல்லி என் பின்னாடியே சுத்தினாரு. நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவர் முதலாளிக்கு அவர் விசுவாசமா தானே இருக்கணும். ஆனா கடைசியா பண்ண விஷயம்தான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. வேற என்ன பண்ணா? அமுதாவே சரணம்னு கால்ல விழுந்துட்டானா? அப்படி ஏதாவது பண்ணிருந்தா கூட போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருப்பேன். வேற என்ன பண்ணா? ரத்தத்தோட மதிப்பு தெரியாதவரு சூளத்துல கைய கிழிச்சு ரத்தத்தை சிந்து விட்டுட்டாரு. ச்சே, இது காதல் இல்ல, காட்டு மிராண்டித்தனம். கரெக்டா சொன்னீங்க, காட்டு மிராண்டித்தனமே தான். இவங்களுக்கெல்லாம் எப்ப தெரியுமா ரத்தத்தோட அருமை தெரியும்? இதோ ஒருத்தர் படுத்திருக்காரே, ரத்தம் கிடைக்குமா கிடைக்காதான்னு. அப்படிப்பட்ட நேரத்துல தான் தெரியும். யாருக்கு தெரியும்? இந்த முகம் தெரியாத மனுஷன் கூட நான் சொன்ன மாதிரி எப்பவாவது பிளட் வீணடிச்சிருப்பாரோ என்னமோ. எங்க நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தவரேங்க? ஃபோன் வந்தது, வெளியே போயிருக்காருமா. சரி, அவங்க பொண்ணு எங்க பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க? 2வது வார்டுல. இவரை கொண்டு வந்து சேர்த்த பொண்ணுங்க என்ன சொல்லுச்சு தெரியுமா? எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, இவரை காப்பாத்துங்கன்னு சொல்லுச்சு. இவர் உயிர் பொழைக்கிறதுக்கு பணமா முக்கியம், நீ தர ரத்தம் தான் முக்கியம். அது யாருக்கு தெரிய போகுது? சரி அமுதா, நீ பிளட் கொடுத்தது போதும், நான் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எங்கப்பா போயிட்டீங்க? ஃபோன் வந்ததுமா, பேசிட்டு வந்தேன். சரி, போலாமாப்பா? போலாம். அமுதா, நீ பிளட் கொடுத்ததுல ரொம்ப டயர்டா இருப்ப, வா ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். நீங்க உட்காருங்க சார். இருங்கப்பா.
வாமா வா வா வா. ஐயோ சிவா, அம்மா, என் பிள்ளைக்கு என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? என்னம்மா ஆச்சு என் பிள்ளைக்கு? பயப்படாதீங்க, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சிவா நல்லதா இருக்காரு. இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. என் பிள்ளைக்கு என்னம்மா ஆயிடுச்சு? சொல்லுங்க, please, என்னாச்சு? தயவு செஞ்சு சொல்லுமா. ஐயோ நம்ம சிவாக்கு ஒண்ணும் இல்ல. நான் நம்ப மாட்டேன். என் புள்ளைய பார்க்காம அவன்கிட்ட பேசாம நான் நம்பவே மாட்டேன். அந்த சாமியார் சொன்னாரு என் புள்ள உயிருக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு. ஐயோ சிவா, உனக்கு என்னடா அக்கா, ஆச்சு? அழாதக்கா அக்கா. சிஸ்டர், சொல்லுங்க சார். அமுதா எங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல திரும்புங்க, அங்க ரூம் இருக்கும், அங்கதான் Thank you, இருக்காப்பா. ஐயோ சிவா, அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. சிவாக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆபரேஷன் தான். ஆபரேஷனா? ஐயோ, என் பிள்ளைக்கு ஆபரேஷனா? என் புள்ள மேல கத்தி வைக்க போறாங்களா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அக்கா, என்னடா இதெல்லாம்? அழாதக்கா, ஒண்ணாகாதுக்கா, சிவாக்கு ஒண்ணாகாதுக்கா. எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும். சொன்னா கேளுக்கா, அக்கா, இதை இருக்கா, நான் அக்கா. பார்த்தே ஆகணும். அம்மா அம்மா எதுக்குமா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டாக்டர், இவங்கதான் சிவாவோட அம்மா. ஐயா, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா. இல்ல, என் பிள்ளைய நான் பார்த்தாகணும். என் பிள்ளைய நான் பார்த்தே ஆகணும். சரி சரி, நீங்க மட்டும் உள்ள வாங்கம்மா. வாங்க வாங்க. ஒண்ணாகணுமா சார்? ஒண்ணாக. தம்பி, கொஞ்சம் வரீங்களா? ஏன் சார்? ஒரு நிமிஷம் வாங்க சொல்றேன். வாங்க. சார், எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? அந்த அம்மாவை எங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. சரியா ஞாபகத்துக்கு வரல. அவங்க யாரு? சார், அவங்க என் அக்கா சார், பேர் பூங்காவனம். பூங்காவன். பூங்காவன். அவங்க வீட்டுக்காரர் பேர் கூட மிஸ்டர் தனக்கோடி தானே? ஆமா சார், ஆமா சார். சார், தனுக்கோடி மாமா தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியும். கொஞ்ச நாள் பழகி இருக்கேன். அவர் இங்க வரலையா? இல்ல சார். சார், அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது சார். சார், அவர் எங்களெல்லாம் விட்டுட்டு போய் பல வருஷத்துக்கு மேல ஆச்சு சார். சார், அக்கா விதவிய சுமங்கலியான்னு கூட எங்களுக்கு தெரியல சார். சார், போன மனுஷன் சும்மா போல சார், ஒரு குழந்தைகளை கொடுத்துட்டு போயிட்டாரு சார். எனக்கும் விவரம் தெரியாது சார். எங்க அக்கா 4 பேரையும் வளர்க்கறதுக்கு பட்ட கஷ்டம் இருக்கேன். வாயால சொல்ல முடியல சார். ஆம்பளத்தோட இல்லாத எங்க அக்காவை மானங்கிட்ட மனுஷங்க மானத்தோட வாழ விடல சார். துரத்திட்டே இருந்தாங்க சார். அவங்க கையில எல்லாம் கரப்படாம எங்க அக்கா வாழ்ந்த வாழ்க்கை இருக்கே ரண வேதனை சார். பசங்களை வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற வேற பிரச்சனை சார். அப்பா இல்லாத எங்க அக்கா பொண்ண யாருமே கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தர் கூட முன் வரல சார். தாய் மாமன் நான் தான் சார் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னும் ஒரு வயசு பையனும் இருக்கா சார். அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும், எப்போ கல்யாணம் ஆகும்னு ஒண்ணுமே தெரியல சார். என்ன சார் பண்ணுது? விதி எங்க வாழ்க்கையில விளையாடிடுச்சு. அது இன்னும் என்னென்ன பண்ண போதோ பண்ணுமோ, தலையெழுத்து நடந்துதானே ஆகும். நடக்கட்டும், எது வேணா நடக்கட்டும். வரேன் லட்சுமி. வந்தா ரஜினியோட தான் வருவேன். ஒரே பொண்ணாச்சு, நீ செல்லம் கொடுத்து வளர்ந்து தப்பா போச்சு. வரேன், போன வை. யோ பய
எரும மாடு இருமறதுக்கு உனக்கு வேற இடம் கிடைக்கல, மூஞ்சிக்கிட்ட வந்து இருமுற. அவன் 1008 டென்ஷன்ல உலாவிட்டு இருக்கான். போடா முதல்ல. வாயை மூடுங்க சார். நீங்க வாங்க. உடம்பு சரியில்லாத ஒரு நோயாளி கிட்ட இப்படிதான் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துப்பீங்களா? அவர் என்ன வேணும்னா இருமுறாரு? உடம்பு முடியாம தானே இருமிட்டு இருக்காரு. பாருங்க எவ்வளவு தூரம் முடியாம கஷ்டப்பட்டு இருமிட்டு இருக்காரு. நீங்க போங்க, பாத்து போங்க. இதுக்கப்புறமாவது மனுஷத்தன்மையோட மனுஷ மாதிரி நடந்துக்கோங்க, அரக்க மாதிரி நடந்துக்காதீங்க. ஏய், உனக்கு என்ன மனசுல அன்னை தெரசான்னு நினைப்பா? பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணிட்டு போற. நான் யாருன்னு தெரியும்ல. அதான் கண்ணால பாத்தனே, கொஞ்சம் கூட மனிதாபிமானமும் மனசாட்சியும் இல்லாத ஒரு ஆளுன்னு. நான் இப்ப நினைச்சேன்னா உன்னை இங்கேயே உரு தெரியாம ஆக்கிடுவேன். என்ன சார், எந்த காலத்துல இருக்கீங்க? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சமஸ்தானத்துல இருந்த ராஜாக்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காலம் மாறி போச்சு சார். என்னடி ஓவரா பேசுற? வேண்டாம் சார், இந்த வாடி பொடியெல்லாம் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவகிட்ட வச்சுக்கோங்க. பேசுனா என்னடி பண்ணுவ? மரியாதை கெட்டுடும். என்னடி விட்டா ஒரேடியா பேசிட்டு இருக்க? மனுஷனாயா நீ? ஒரு சின்ன பொண்ணை கை நீட்டி அடிக்க பாக்குற பெரிய மனுஷன் பண்ற வேலையா அது? ஐயோ, அவன் என்ன பேசுனா என்ன பண்ண தெரியுமா உனக்கு? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும்யா. என் பொண்ணு தன்னை மறந்து கூட தப்பு பண்ண மாட்டா. உனக்கு பிறந்த பொண்ணு தானே இவ. அதான் உனக்கு இருக்கிற ஆணவன் திமிரு எல்லாம் அவகிட்டயும் இருக்கு. ஆமா சார், நாங்க கெட்டவங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. அப்பம் பொண்ணு 2 பேருமே என் காலை மிதிச்சிட்டீங்க. நேரம் பார்த்து உங்களை அழிக்கிறேன். இங்க பாருங்க சார், ஒரு உயிரை உருவாக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நீங்க பெரிய லேண்ட்லார்டா இருக்கலாம், அந்த அதிகாரத்தெல்லாம் உங்க எல்லைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. எல்லையை தாண்டினீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதா உன் புத்தி கேட்டல, என் பொண்ணு சொல்றதா கேளியா? நாங்களாம் எங்களை படைச்ச கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், கையில மாத்து மருந்து இருக்குங்கிறதுக்காக விஷத்தை குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பணக்காரரா இருக்கலாம், அதுக்காக உங்களை கடவுளா நினைச்சுக்காதீங்க. வாங்க பாப்பலாம். ரோஜா, பெரிய அழுதாண்டி நீ. என்னமோ ஒரு தோசையை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புற மாதிரி ஒரு குடும்பத்தையே உன் இஷ்டத்துக்கு திருப்பி போட்டுட்ட. இரு வர. அப்பா, சிவாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அவன் உயிரோட தான் இருக்கான். உயிரோட இருந்து என்ன கொண்டுகிட்டு இருக்கான். அப்பா, கோவத்தை குறைக்க முடியலனாலும் பரவாயில்ல, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் சத்தத்தையாவது குறைங்க. என்னம்மா இவ? அவன் மேல இவ பைத்தியமா இருக்கான். சொந்த பணத்துல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி சும்மா கிடந்தவனை கொண்டு ஆபீஸ்ல உட்கார வச்சுட்டான். அவளா உட்கார வச்சா? விதியில உட்கார வச்சது. அப்பா அப்பான்னு புள்ள பூச்சி மாதிரி என் காலையை சுத்தினவ இன்னைக்கு என் கண்ணுல விழுந்த பூச்சி மாதிரி என்ன கண்கலங்க வைக்கிறாமா. என்னப்பா அது, சின்ன குழந்தை மாதிரி. ப்ளீஸ் இந்த மாதிரி அழாதீங்கப்பா. என்னம்மா அங்க போய் பாரு. கட்டின புருஷன் அடிபட்டு கிடந்த மாதிரி பணிவிட பண்ணிட்டு இருக்கான். அங்க வீட்டுல ஒருத்தர் தனியா தவிச்சிட்டு இருக்கா, இங்க நான் தவியா தவிச்சிட்டு இருக்கேன். இவ என்னடானா? இப்ப என்னப்பா, அவ இங்க இருக்க கூடாது, உங்களோட வரணும், அவளு தானே? ஆமாம், அவ இங்க இருக்கிறது 4 பேர் பார்த்தா 4 விதமா பேசுவாங்கம்மா. அந்த பேச்சு நாளைக்கு அவ கல்யாணத்துக்கே பிரச்சனையாயிடுமா. அப்பா, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க கவலை விடுங்க. நேரா அவகிட்ட போய் அப்பா கிட்ட போடின்னு கழுத்து பிடிச்சி தள்ளுறேன். சார் வணக்கம் சார். நான் சிவாவோட தாய்மாமா சார். உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். மச்சான் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே சார்? உங்க மச்சானுக்கு எந்த ஆபத்தும் வராது. எங்க அப்பா உங்க மச்சானை யமன் கிட்ட இருந்து காப்பாத்திடுவாரு. சார். சிவாவை நம்பிதான் சார் எங்க குடும்பமே இருக்கு. அவன் சம்பாத்தியத்தால் தான் சார் குடும்பமே நடந்துட்டு இருக்கு. சார் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறமும் நம்ப இருந்தா எப்படி? சிவாவுக்கு சேதாராளமா பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க போங்க. அதான் சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வரேன் சார். அப்பா, ஆளை பார்த்தா பணத்துக்கு அலையறவ மாதிரி தெரியுது. சிவாவுக்கு தாய்மாமன்னு வேற சொல்றான். ஆளை மடக்கி போடுங்க. இவன் எதுக்குமா மடக்க சொல்ற? உங்க பொண்ண சிவா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு. தமிழ்நாட்டு உறவுல தாய்மாமா உறவுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் உறவுப்பா. அவங்க நினைச்சா
என்ன வேணாலும் பண்ண முடியும். அவங்களால கல்யாணத்தை நடத்தி வைக்கவும் முடியும், நிறுத்தி வைக்கவும் முடியும். தாய் மாமாங்கிற மீன் தானா வந்து வலையில சிக்குது. வளைச்சு போடுங்கப்பா, ஏதாவது ஒரு நேரத்துல உதவும். பேரு கணேசன். இந்த கணேசனை வச்சு சிவாவுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரஞ்சினி, ரோஜா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரஞ்சினி. நடந்த பிரச்சனையில உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு நல்லடி. ஆனா சிவாவுக்கு தான் நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. டாக்டர் என்ன சொன்னாரு? இப்பதான் சீஃப் டாக்டர் வந்திருக்காரு. ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, நடந்ததை நினைச்சு நீ சந்தோஷப்படணுமே தவிர இப்படி அழுதுட்டு இருக்க கூடாது. என்னடி சொல்ற? நான் நடந்ததை நினைச்சு சந்தோஷப்படணுமா? ஆமாண்டி, இந்த காலத்துல யாருக்கு இந்த மாதிரி லவர் கிடைப்பான்? அவன் காதலிக்காக கண்ணீர் சிந்தறதுக்கே மூக்கால் அழுவான். ஆனா ஓ சிவா உனக்காக ரத்தத்தையே சிந்திருக்காரு. இந்த காலத்துல காதலுங்கிறது தெருமுனையில விக்கிற மாதிரி கத்திரிக்காய் விட கேவலமானது. ஆனா சிவா, உன் மேல வச்சிருக்கிற காதல் தெய்வீகமானதுடி. அவர் என்ன காதலிக்கிறது கன்ஃபார்ம்னு சொல்றியா? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அவர் மனசுல நீ இருக்க, நிச்சயமா இருக்க. உன் மேல காதல் இல்லாமையா உன் மேல குத்த வந்த கத்திய தான் வயித்துல வாங்கிக்கிட்டாரு? ரஞ்சினி, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குடி. தனக்காக உயிரை கொடுக்கறவர் கையாலதான் தாலி வாங்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. அது உனக்கு அமைஞ்சு போச்சு. இந்த மாதிரி காதலன், இந்த மாதிரி ஒரு கணவர் லட்சத்துல ஒருத்தி, ஏன் கோடியில ஒருத்திக்கு தாண்டி கிடைக்கும். நீ கோடியில ஒருத்தி. நீ பெரிய கோடீஸ்வரியா இருக்கும்போது கூட நான் மேல பொறாமப்படல. ஆனா சிவாவோட காதலியா கோடியில ஒருத்தியா இருக்க பாரு, இப்பதான் எனக்கு உன் மேல ரொம்ப பொறாமையா இருக்கு. அப்படியே பல்லக்குல உட்கார வச்சு பல பேர் தூக்கிட்டு போற மாதிரி சொகமா இருக்குமே. பொடி பைத்தியக்காரி, உன்னை பல்லக்குல உட்கார வச்சதே பாதாளத்துல தள்ளுறதுக்காக தான். ஆமா, வாசலையே அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. என்ன சிவா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகுதா? இங்க பாரு ரஞ்சினி, அப்பா இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னையும் சிவாவையும் பிரிக்க முடியாது. நான் சொல்றேன், சிவா தான் உன் புருஷன். உன் இடத்துல நான் இருந்திருந்தா எங்க அப்பா வெளியே போன்னு சொல்லிருப்பேன். இதே வார்த்தையை போய் நான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன். ரஞ்சினி, ஆபரேஷன் பண்றதுக்கு சில ஃபார்மாலிட்டி சைன் போடணும். வாங்க. ச்சே, இந்த நர்ஸ் வந்து காரியத்துக்கு எடுத்துட்டா. வாங்க தாய் மாமனே, நானே உங்களை தனியா சந்திச்சு பேசணும்னு இருந்தேன். என்ன விஷயங்க? எல்லாருமா சேர்ந்து ஒரு மகாலட்சுமியை மடக்கி போட்டுட்டீங்களே, புரியலையா? உங்க மச்சான் சிவாவை ரஞ்சினி ரொம்ப டீப்பா லவ் பண்றா. ஆனா அவளோட அப்பா உங்க சிவாவை கொல்லணும்னு நினைக்கிறாரு. உங்க மச்சானோட உசுறு இப்ப ஊசலாடிட்டு இருக்கு. ரஞ்சனியின் அப்பாவின் கொலை திட்டத்தை ரோஜா இப்படி போட்டு உடைத்து விட்டாளே.